தற்போதைய அண்மை செய்தி. தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே கனமழையினால் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. தஞ்சை மாவட்டம் திருவையாற்றில் நூற்றுக்கணக்கான ஏக்கர்கள் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. வாய்க்கால்கள் முறையாக தூர்வாராமல் இருந்ததுதான் காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. தஞ்சை மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக விடாமல் கனமழை பெய்து வருகின்றன. இதன் காரணமாக திருவையார், காட்டுக்கோட்டை, கரூர், ராஜேந்திரம், கண்டியூர், அரசூர் உள்ளிட்ட பகுதிகளில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் நடவு செய்து 30 நாட்களான சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமாயிருக்கின்றன. இப்பகுதியில் உள்ள வாரி வடிகால் வாய்க்கால் தூர்வாராமல் இருந்ததுதான் மழை வெள்ளம் நீர் வயலுக்குள் புகுந்தது. இடுப்பளவு தண்ணீர் தேங்கி நிற்கிறது என விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. வாய்க்கால்களை முறையாக தூர்வாரி ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்தன விவசாயிகள். பாதிக்கப்பட்ட வயல்களை அதிகாரிகள் வந்து பார்த்து சென்று தண்ணீரின் வடியை எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை என விவசாயிகள் பெரும் குற்றச்சாட்டு வைக்கின்றன. இதனால் ஏக்கருக்கு 40,000க்கு மேல் செலவு செய்து எந்த பலனும் இல்லை. விவசாயிகள் கவலை அடைந்துள்ளன. இதனால் தஞ்சை டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றன. இதன் துறை அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களை சார்ந்து இதை உடனடியாக ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகளும் குற்றச்சாட்டுகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சரவணன்.